கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். எங்கள் தெய்வமே, எங்களுக்கு அவர்களாம் ஆசி வழங்கிட்டுருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு அ எல்லாருமே இங்கே பிறந்துட்டோம் அப்படின்னா இறக்குறது வந்து ஒரு விஷயம் இல்லைங்க. எல்லாருமே இறக்குறது தான். ஆனால் இறந்த பின்பும் மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது மிக சொற்பமான மனிதர்கள் தான் இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் எங்கள் கேப்டனு. இந்த இந்த கேப்டன் எங்களுடைய பிறந்த நாளைக்கு அன்னைக்கு பாருங்கள், கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையில ரசிகர்லாம் ரொம்பவே கொண்டாடுறாங்க. அதே போல் எங்கள் கேப்டனுடைய அடுத்தடுத்து பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு கேப்டனோட படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதை அந்நியர் அவர்கள் பூர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக கூட நாங்கள் வைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் எங்களை கேப்டனை வந்து நாங்கள் இப்போ இருக்கிறதாகவே உணர்றோம். அந்த படம் பார்த்ததுலேருந்து எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைவு வந்து எங்களுக்கு வந்தது. உண்மையிலேயே படத்துலேயும் சரி, பொது வாழ்விலும் சரி, இது அரசியலிலும் சரி, மிகச்சிறந்த ஒரு மனிதராக, ஒரு மானுடராக வாழ்ந்து அவர் வந்து நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கிறாருங்க. இது மாதிரி எத்தனையோ பேர் இங்கே பிறந்தாலும் இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா அப்படிங்கிறது மிக மிக அரிது தான். காமராஜர் போல் எங்கள் காமராஜர் சமூக நீதி காக்கிறதுக்கு மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி சீருடையெல்லாம் வழங்கினாங்க. அதே போல் சினிமாவில் மதிய உணவு திட்டம் மாதிரியே உண்மையிலேயே அவரும் ஒரு திட்டத்தை வகுத்து அனைவருக்கும் ப்ரொடியூசர்லேருந்து லைட் பாய் வரைக்கும் எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சமூக நீதியை விதைச்சது எங்கள் கேப்டன் அப்படின்னா மறுப்பதற்கு இல்லைங்க. சங்க கடனை வந்து அடைச்சதாக இருக்கட்டும், சினிமாவுலேயும் அவர் தன்னை ப்ரூவ் பண்ணி நான் ஒரு கேப்டனாக அங்கே எப்படி செயல்பட முடியுங்கிறத அரசியலுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே நிரூபிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தார். அரசியலிலையும் அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்து போனாங்க. அடுத்தது முதல்வராக இருக்கணும். ஏதோ உடல்நிலை கொஞ்சம் போதாத குறையினால் அவருடைய கொஞ்சம் இறங்கி போயிடுச்சு. இல்லைன்னா இன்ன வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அது எல்லாரும் இந்த உலகமே சொல்லுது. நம்ம ரசிகராக கூட புகழ்ச்சியாக இருக்கோம். உலகமே இன்றைக்கி சொல்கிறாங்க, கேப்டன் மட்டும் இருந்திருந்தால், பழையபடி இருந்திருந்தால் அவர் தான் இன்னை வரை முதலமைச்சர். ஒரு முறை அவர் ஆட்சி கட்டில் ஏறி இருந்தார்னா ஜென்மத்துக்கும் அவரை இறக்கி இருக்க முடியாது. மக்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா சும்மாவே கையில் இருக்கிற காசை அள்ளி அள்ளி இறைச்ச மனுஷன் ஏழை பாலைகளை விட்டுருவாரா என்ன? அது உண்மையிலேயே இந்த தமிழகம் செய்த மிகப்பெரிய பாவத்தில் ஒன்று தான் எங்கள் கேப்டன் வந்து முதல்வர் ஆகாமல் போனது. ஆகியிருந்தா இந்த தமிழ்நாடு உண்மையிலேயே சொர்க்கப்புரி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி இருந்திருக்கும். அதான் நம்ம அந்த கொடுப்பனையை செய்யலை அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்க வேண்டியது இருக்குது. எங்கள் கேப்டனுடைய ஆரம்ப நிலையிலேருந்து பாருங்கள், எஸ்ஏசி சந்திரசேகர் அவர்களுடைய துணையோட ஆரம்பத்தில் சினிமாவில் கால் பதிச்சு, அதுக்கு முன்னாடி சில படங்கள் நடிச்சிருந்தாலும் சட்டமூர் இருட்டறிக்கு பிறகு அவருடைய வெளிச்சம் சினிமாவில் மிக பெரிய அளவு ஊடுருவி மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சவர் புரட்சி கலைஞராக எங்கள் கேப்டனும், புரட்சி இயக்குனராக எஸ்சிஎஸ்சி அவர்களும் வலம் வந்த காலகட்டங்கள். கிட்டத்தட்ட 18 படங்கள் எஸ்சிஎஸ்சி அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அது அத்தனையும் அற்புதமான ஒரு படங்களை எங்கள் கேப்டனுக்கு அவர் கொடுத்தார். நாங்கள் எப்பயுமே வந்து எஸ்சிஎஸ்சியை மறக்க மாட்டோம். என் கேப்டன் எப்படி எஸ்சிஎஸ்சியை மறக்க மாட்டாரோ அது வழியே நாங்களும் அவரை வந்து மறக்க மாட்டோம். என் கேப்டனை புரட்சி கலைஞராக மாற்றினதில் அவருடைய பங்கு மிக அதிகம். அதற்கு பொருத்தமான நடிகர் அவர் ஒருத்தர் தான். அதை வந்து ஒருபடி சொல்லும்போது கூட ரொம்ப ரொம்ப உண்மையிலே அந்த உணர்ச்சி பூர்வமாக எஸ்சிஎஸ்சி அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. சட்டம் ஒரு இருட்டறைக்கு வந்து ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க, சரியாக அமையலை. ஏவிஎம்மில் வந்து இதைச்சுமா உள்ள ஷூட்டிங்குக்கு வந்துட்டு அப்படியே வெளியே போகிற கேப்டனை அவனை புட்றா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்பார்க் அந்த டைமிங்கில் இவருக்கு ஏற்ற ஒரு நடிகர் மாதிரி தெரிஞ்சதுனால டக்குன்னு பிடிச்சி ஒரு அசிஸ்டண்ட்லாம் ஓடி அவரை அழைச்சிட்டு வந்து இது மாதிரி கதையை சொல்லுகிறப்போ நான் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பண்ணார். அந்த கதை அப்படி தான் அவர் லைஃப்பை வந்து ஆரம்பித்தது பெரிய அளவில். இன்றைக்கி உலகமே வந்து ஒரு மகத்தான மனிதரை வந்து மக்கள் நினைஞ்சு இன்றைக்கி கொண்டாடுறாங்க. இன்றைக்கி அவர் பர்த்டே இன்றைக்கி கொஞ்சம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவருடைய வாழ்க்கை எவ்வளோ செம்மையானது. ஒரு மானுடராக வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு. மறைந்தான்னு கூட சொல்ல மாட்டேன், எங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு அருளோடு தான் நாங்கள்லாம் இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மனிதர் அவர். இன்றைக்கி நினச்சி பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. கேப்டன் பிரபாகரன் படம் இன்றைக்கி பார்க்குற போது என்னமோ இன்றைக்கே படத்தை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி ஒரு படமாக இருக்குது. எவ்வளோ அற்புதமான படத்தை வந்து ஆர்கே செல்வமணியன் கொடுத்துருக்காரு. உண்மையில் அவருக்கு ஒரு நன்றி இந்த இடத்துல சொல்லணும். நாங்கள் வசனம் வந்து நம்ம லியாகத் அலிகான், மன்சூர் அலிகான் எல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் கேப்டனை வந்து அப்படி ஒரு கம்பீரமாக நிற்க வச்சவங்க அவங்களையும் மறக்க முடியாது.
என் கேப்டன் உயிர் கொடுத்து இன்றைக்கி மக்கள் மனசில் நிறைஞ்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுடைய கேப்டன் ஒருபோதும் எங்கள் கேப்டனின் புகழ் ஒருபோதும் மங்காது. அது விண்ணுயர பறந்து கொண்டே இருக்கும், பறந்து விரிந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உலகளாவிய அளவுக்கு எங்கள் கேப்டன் வந்து புகழ் போய்க்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். அதுதான் பெரிய விஷயம். மறைந்த பிறகு அப்படியே மூடிடுவாங்கல்ல, அதெல்லாம் இங்கே இல்லை. இப்போ தான் அவருடைய புகழ் வெளியே பரவிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த உலகமே இழந்துருச்சேங்கிற அளவுக்கு அவர் வந்து பறந்து விரிந்து போயிட்டுருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. அந்நியார் கூட இப்ப இடையில சொன்னாங்க ஒரு நாளு, "இப்படிப்பட்ட மனிதருக்கு நான் வந்து மனைவியாக அமைந்ததை நான் பெருமையா கருதுறேன்" அப்படின்னேன். அதே போல தான் நாங்களும் சொல்றோம். இப்படிப்பட்ட மனிதருக்கு நாங்கலாம் ரசிகரா இருந்ததே எங்களுக்கு பெரிய பெரிய வெற்றிங்க அது. பெரிய எங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதருக்கு நாங்க ரசிகரா இருந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு பக்தரா மாறி இருக்கிறோம் அப்படிங்கிறது, நாங்க வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய ஒரு புண்ணியமா நாங்க நெனைக்கிறோம். அது எனக்கு உண்மையிலேயே அவர் மேல உள்ள பற்றுதலா இத நான் சொல்றேன். ஒருபோதும் எங்கள் கேப்டனுடைய புகழ் மங்காது. நாங்களும் மறக்க மாட்டோம். எங்களையும் அவரு விட்டு போக மாட்டாரு. உண்மையிலேயே அடுத்த இதே பர்த்டேயில சத்திரியன் படமோ, ஏதோ ஒரு படத்த நம்ம கண்டிப்பா திரையில பார்த்துட்டு, அடுத்த பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடுவோம்.